அங்க இருக்கும் பெண்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க பவர்ஃபுல் மட்டும் கிடையாது, நீங்க தான் பவரே. அங்க இருக்கும் ஆண்களை பொறுத்தவரை உங்களுக்குள்ள இருக்க அந்த பெண்மையை தழுவுவது உங்களை பலவீனப்படுத்தாது, அது உங்களை பூர்ணமாக்கும். இட் கம்ப்ளீட்ஸ் யூ. இப்போ புரியுதா ஃபெமினினிட்டினா என்னன்னுட்டு, அதோடைய பவர், அதோடைய சக்தி என்னன்னு புரியுதா? அடுத்து என்னை சுற்றி சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு லாஸ்ட் ஃபியூ டேஸ், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்னுடைய கேர்ள் பெஸ்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஈவெண்ட் இருக்கு வான்னுட்டு. அது ரொம்ப மரியாதையா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுதுன்னுட்டு. தட் ஷோஸ் அ சைன் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே இன்னும் மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஒருத்தருடைய நடத்து அவ்வளவு முக்கியம். நெக்ஸ்ட் இன்சிடென்ட்டு, ரோட்டில் வண்டியில் போயிட்டே இருக்கேன். ஒருத்தர் அவரும் வண்டியில் வாட்டர் கேன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தார், காலி வாட்டர் கேன் தான். ஓகேவா? திடீர்னு அந்த வாட்டர் கேன் கீழே விழுந்துடுச்சு. விழுந்ததும் எதிர்க்க ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு, அதை பிக் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு போச்சு. அந்த இன்சிடென்ட் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுச்சு. ஸோ யா. அடுத்து, பப்ளிக் பிளேசஸில் குழந்தைய வச்சுக்கிட்டு அதை கவனிக்கிற விதம் இருக்கே, செம்ம க்யூட்டாக இருக்குங்க. யாரு க்யூட்டு? ஏய், குழந்தைய சொன்னப்பா, அதுக்கு தான் குழந்தைய பெற்றுக்கங்க. டியர் 90s கிட்ஸ், உலகத்துக்கு நம்மளுடைய வாரிசு தேவை. ஏன்னா நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் ஒரு அளவுக்கு தெரிஞ்ச ஜெனரேஷன் நாம தான். ஸோ இதை கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன் கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ விட்டுடாதீங்க. விடாம எப்படி வாரிசு? ஐயோ, இவன் சொன்னதை முதல்ல விடுங்க. 146 crores, 38 lakhs, 65,525. இதுதான் இந்தியாவுடைய கரண்ட் பாப்புலேஷன். +1 இதுலலாம் கரெக்டா இரு. ஆமாங்க, எவ்ரி 3.75 செகண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது. அண்ட் இதுக்கான மேஜர் எஃபர்ட் போடுறது நம்ம விமென்ஸ் தாங்க. இப்போ +3. டேய் நிறுத்துடா. நான் வாரிசு கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்கணுமா இல்லை அப்படியே வா? அடுத்த இன்சிடென்ட்டு, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க ஒரு கிளிப்பு. அவங்க வந்து அவங்களுடைய 5 வயசு குழந்தைய ஒரு மியூசிக் ஷாப்பில் பாட்டு பாடுறதுக்காக கூட நின்றுட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவங்களுடைய டாட்டரை இன்னும் வலுவாகவும் துணிச்சலாகவும் வளர்கிறதுக்கு அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அப்ரிஷியேட் பண்ணுனாங்க. வித் ரைட் இன்டென்ஷன்ஸ், ரைட்டான வேலை. வெளி உலகம் எப்படி வேணா இருக்கலாங்க, ஆனால் நமக்கு வேணுமான உலகத்தை நாம தான் அமைச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? ஹூன்னு சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். எஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும்.